பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அந்த 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னார். அப்போ அவன் கேட்ட காரியம் அதுக்கு முந்தின வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அதாவது உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால் என்னை குணப்படுத்த உம்மாலே ஆகும். அதாவது எல்லாமே உம்மாலே ஆகும். என்னை குணமாக்க உம்மாலே ஆகும். எல்லாம் உம்மாலே ஆகக்கூடியது. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் ஆகும். ஆகவே தான் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குற காரியம், உமக்கு விருப்பமானால் என்னை சுத்தப்படுத்த முடியும், என் வியாதியை குணமாக்க முடியும், என் பிரச்சனைகளை மாற்ற முடியும், என் போராட்டங்களை மாற்ற முடியும், என்னை உயர்த்த முடியும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதை. அதாவது உமக்கு விருப்பமானால் எல்லாமே உம்மாலே ஆகக்கூடியதுதான். ஆனால் உமக்கு விருப்பமானால் அது எனக்கு அந்த விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னார். உடனே குணமாயிற்று. அப்போ எனக்கு விருப்பம் உண்டு. அப்போ நம்ம விருப்பத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் விருப்பத்தோடு அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை குணமாக்கும்னு சொல்லி கேட்கணும். ஆனால் நம்ம குணமடைவது, நம்முடைய பிரச்சனை மாறுவது, போராட்டங்கள் மாறுவது எல்லாமே அது அவருடைய விருப்பமாகவே இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு விருப்பம் உண்டு சுத்தமாகும், நீ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில், இந்த பூமியில் யார் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே தேவன் நம்மை குறித்ததான, உங்களை குறித்தான நோக்கம் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் குணமாக்கப்படணும், உங்கள் பிரச்சனை மாறணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் உயர்த்தப்படணும். இது ஒரு மனுஷனுக்கு அந்த எண்ணங்கள் வராது. ஆனால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விரும்புகிறார். ஆகவே தான் சொல்லும் பொழுது, எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் குணமடைவதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் பிரச்சனைகள் மாறுவதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இந்த பூமியில், இந்த உலகத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில் உயர்த்தப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் மாத்திரமல்ல, தம்முடைய வல்லமையினால் அவர் உங்களை குணமாக்குவார், அவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை சகலத்திலையும் உயர்த்துவார். இந்த நாட்களில் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை குணமாக்கும், ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்று என்று நம்ம தேவனிடத்தில் நாம் கேட்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான ஒரு காரியத்தை செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் குணமாக்குவதற்கு உமக்கு சித்தம் உண்டு, உமக்கு விருப்பம் உண்டு, உமக்கு வல்லமை உண்டு. ஆண்டவரே, பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, போராட்டங்களை மாற்றுவதற்கு, உயர்த்துவதற்கு உமக்கு விருப்பம் உண்டு. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, கர்த்தர்தாமே அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும், அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.